மீண்டும் ஒரு விளையாடி செல்லும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகளோட தொடரில் இந்தியாவின் 2வது டெஸ்ட் போட்டி டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் ஆரம்பித்து குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சுற்று வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த தீர்மானித்து அதுக்கான அடிப்படையில் சிறந்த துடுப்பாட்ட வரிசையை கொண்ட இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முதலாவது இன்னிங்ஸில் ஜசாவி ஜசரோட 175 ஓட்டங்கள், சுப்மன் கில்லுடைய 129 ஓட்டங்கள், 2 சதங்கள் அடங்கலாகும் சாய் சுதர்சனுடைய தமிழக வீரருடைய 87 ஓட்டங்கள் அடங்கலாக 5 விக்கெட்டுகளிலிருந்து 518 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் முதலாவது இன்னிங்ஸை நிறுத்தி கொண்டிருந்தது இந்திய அணி. ஆகவே முதலாவது இன்னிங்ஸை துடுப்படுத்த ஆட மேற்கிந்திய தீவுகள் வழங்கிய இந்த வழக்கில் 248 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள் என்பது குறிப்பிட்டது. இந்திய பந்து வீச்சாளர்களின் தாக்கத்தால் அந்த 248 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள். ஆகவே 270 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்த இந்திய அணிக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு பொலோவன் முறையிலான துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்தது. சாயோப் 103 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. 2வது இன்னிங்ஸிலே ஜான் கேம்பல் 115 ஓட்டங்கள், ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஆட்டமிழக்காத 50 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததோடு இவர்களின் உதவியோடு பொலோவன் முறையிலான துடுப்பாட்டத்தை தவிர்த்து இன்னிங்ஸ் தோல்வியும் தவிர்த்து இந்தியாவிட 120 ஓட்டங்களை 2வது இன்னிங்ஸில் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரை இந்திய அணி சார்பாக சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் நம்பிக்கை தரும் நட்சத்திரம் ஜஸ்ரீப் பும்ரா தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். அவரோடு முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகள், ரவீந்திர ஜடேஜா மற்றும் தமிழக வளர்ந்து வரும் தகவல்துறை ஆட்டக்காரர் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய இருவரும் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே இந்திய அணிக்கு 2வது இன்னிங்ஸில் 121 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தன இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. ஆகவே அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஆரம்ப முதலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்த வழக்கில் ஜஸ்வால் 4 ஓட்டங்கள் 2 8 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார். ஆகவே 2வது விக்கெட்டுக்கான ஒரு முக்கியமான இணைப்பாட்டம் தேவையான அடிப்படையில் KL ராகுல் மற்றும் சாய் சுதர்சனுக்கு இடையிலான துடுப்பாட்டம் 79 ஓட்டங்களை வலு சேர்த்திருந்தது. இதில் சாய் சுதர்சன் 4 ஓட்டங்கள் 5 அடங்கலாக 39 ஓட்டங்கள் பெற்ற வழியில் ஆட்டம் இழந்து வெளியேற அதன் பின்னதாக அணியின் தலைவர் சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 1 அடங்கலாக 13 ஓட்டங்கள் அதிரடி காட்ட ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னதாக இந்த 13 ஓட்டங்களோடு சுப்மன் கில்லோட 12 இன்னிங்ஸுகளிலே அணித்தலைவராக செயற்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுனில் கவாஸ்கருடைய ஜாம்பவானுடைய ஒரு சாதனையை சமன்படுத்தியிருக்கிறார். இவர் 12 இன்னிங்ஸுகளிலே அணித்தலைவராக முதல் 12 இன்னிங்ஸுகளில் பங்கேற்று 933 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த 2 அரைச்சதங்கள் 5 சதங்கள் அடங்கலாக அதிகப்படியாக 205 ஓட்டங்களை சுனில் கவாஸ்கர் பெற்றிருக்கிறார். அந்த சாதனை இவர் சமன்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்மன் கில் பொறுத்தவரையில் 933 ஓட்டங்கள், 1 அரைச்சதம் மற்றும் 5 சதங்கள் அடங்கலாக 269 ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்த சாதனை படைத்திருக்கிறார். ஆகவே அத்தோடு KL ராகுல் இறுதி வரை சிறப்பான துடுப்பாட்டத்தை நிரூபித்திருந்த 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்கள் 58 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் துருஜூர் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் 35.2 பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை இழந்து 124 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது இந்திய அணிக்கு ஒரு சந்தோஷமான விடயமாக மாறியிருக்கும் வேளையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலிலே இந்திய அணி 3ஆம் இடத்தில் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை வழிபடுத்திருக்கு. 7 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டிகள் தோல்வி, 1 போட்டி சமநிலையில் முடிந்தது. 52 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலியா பொறுத்தவரை 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகள் வெற்றி, 36 புள்ளிகளோடு 1ஆம் இடத்தில் புள்ளிப்பட்டியலில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 2வது இன்னிங்ஸில் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவு சார்பாக ரோஸ்டன் சார்ஸ் அணியின் தலைவர் 2 விக்கெட்டுகள், ஓரிகன் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி தொடரை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. இந்த வெற்றியோடு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2020ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டுக்கு 10 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தொடர்ந்தும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்திய ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாளாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தொடர் வெற்றிகளை பதிவு செய்து வந்த வண்ணம் இருக்கின்ற வேளையில் இந்த போட்டியிலே சிறப்பாக செயற்பட்டு சுழற்பந்து வீச்சில் சிறப்பாக செயற்பட்ட குல்தீப் யாதவ் இந்த போட்டி நாட்டு நாயகனாகவும் இந்த தொடரிலே சகல துறைகளிலும் சிறப்பாக செயற்பட்டு இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்த ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியின் தொடர் ஆட்ட நாயகனாகவும் அறிவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடி செல்வது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.